திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேன எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மென் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. எல்லாம் உள்ள பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமுடரமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கவுனி ஐயாவுடைய திருவடிகளை நேரில் நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பெருந்தையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருங்கா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, இன்று சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம், எம்பெருமான் சிறு தொண்ட நாயனார் குருபூசி திருநாள். அன்பர் பெருமக்களே, நம்முடைய சிறு தொண்ட நாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 88 திருப்பாடல்களிலே நமக்கு அருளி இருக்கிறார்கள். நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி சாமிகள் நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர் கடியேன் என்று சொல்லுகிறார். திருச்செங்காட்டங்குடியில் அவதரித்த நாயனார் சிறு தொண்ட நாயனாருக்கு நான் அடியன் ஆவேன் என்று சொல்லி அருளுகின்றார். நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் வகை நூலிலே நமக்கு அருளுகின்ற பொழுது ஒளியின் அதலுடை புண்ணியர்க்கு இன்னமுதாய் தனது ஓர் ஒலியின் சதங்கை குதலை புதல்வன் உடல் துணித்து கலியின் வழிகெடுத்து ஓங்கும் புகழ் சிறு தொண்டன் கண்டீர் மலியும் பொழிலொன் செங்காட்டங்குடியவர் மன்னவனே. அதாவது புலித்தோலை அணிந்திருக்கக்கூடிய புண்ணியராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இன்னமுதாக அவருக்கு அமுது படைப்பதற்காக தன்னுடைய சதங்கை ஒலிக்கக்கூடிய திருவடிகளை உடைய தன்னுடைய புதல்வனுடைய உடலை துணித்து கலியின் வழிகெடுத்து ஓங்கும், அதாவது விதியினுடைய வழியை கூட வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலுடைய சிறு தொண்டர் என்று சொல்லி அவர் செங்காட்டங்குடியிலே மன்னவனே என்று சொல்லி திருச்செங்காட்டங்குடியினுடைய மன்னராக இருக்கக்கூடியவர் என்று சொல்லி நம்முடைய சிறு தொண்ட நாயனாரை போற்றி இருக்கிறார் திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர். நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் முதல் திருப்பாடலிலே நமக்கு அருளுகின்ற பொழுது செங்காட்டங்குடியை பற்றி சொல்லுகிறார். ஒரு நாட்டும் செயல் காமன் ஒளிய விழி ஒலி செந்தி வருநாட்டத் திருநுதலார் மகிழ்ந்தருளும் பதிவயலில் கருநாட்ட கடைசியர்தம் கழிகாட்டும் காவேரி திருநாட்டு வலம் காட்டும் செங்காட்டம் குடியாகும். அதாவது தன்னுடைய நெற்றிக்கண்ணின் மூலமாக காமனை அளித்த பெருமான் அவர் மகிழ்ந்திருக்கக்கூடிய பதி நம்முடைய காவிரி பாய்ந்து வலம் செய்யக்கூடிய செங்காட்டங்குடி என்று சொல்லி அந்த திருச்செங்காட்டங்குடியை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த திருச்செங்காட்டங்குடியிலே, அதாவது ஆமாத்திரர் குலம் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்திலே பரஞ்சோதியார் என்ற ஒரு திருநாமத்தோடு ஒருவர் வாழ்ந்து வருகிறார் என்று சொல்லி அவர் ஆயுர்வேத கலை என்று சொல்லக்கூடிய வடநூல்களையும் தூய படைக்கலை தொழிலும் துறை நிரம்ப பயின்று வந்து அவர் அந்த படைத்தொழிலும் அதே மாதிரி மருத்துவ தொழில் என்று சொல்லக்கூடிய ஆயுர்வேத கலை என்று சொல்லக்கூடிய அதையும் பயின்று அவர் பணி செய்து கொண்டு வருகிறார். அப்படி அவர் அந்த கலைத்துறைகளிலே உள்ளனரை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன்களில் செறிவே என்று கலை நூல்கள் எல்லாம் நமக்கு கலைத்துறைகள் மூலமாக அவர் என்ன அறிந்து கொண்டார் என்று சொன்னால், தெள்ளி வடித்த அறிந்த பொருள் சிவன்களில் செறிவு, பெருமானுடைய திருவடியில் அன்பு செலுத்துவதுதான் உயர்ந்த ஒரு பொருள் என்று சொல்லி அவர் உணர்ந்து பெருமானுடைய திருவடியில் அன்பு செய்து, அது மட்டுமல்லாது அவர் அடியார்களுக்கும் ஈசன் அடியார்களுக்கும் என்றும் இயல்பான பணிகளை செய்து கொண்டு வருகிறார். அப்படி வருகின்றவர் அங்கிருக்க அந்த மன்னவனுக்கு அவர் படைத்தளபதியாக சேர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்.
அப்படி மன்னவனுக்கு படை தளபதியாக இருக்கின்ற பொழுது வடபுலத்தில் இருக்கக்கூடிய வாதாபி என்று சொல்லக்கூடிய ஒரு பழமையான நகரத்திலே அங்கு சென்று அந்த எதிர் அரசரை வென்று அங்கிருந்து அவர் பல பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து அரசனிடத்திலே கொடுக்கின்ற பொழுது அரசர் கேட்கிறார், இவரால் மட்டும் எப்படி சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றி பெற முடிகிறது என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அங்கிருந்த அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள், அவர் சிவபெருமானுடைய திருத்தொண்டர், அவரை வெல்லுவதற்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதான் சொல்றார், கதிர் முடி மன்னனும் இவர்தம் களிற்றுரிமை ஆண்மை இணை அதிசயித்து புகழ்ந்துரைப்ப அறிந்த அமைச்சர்கள் உரைப்பார் மதி அணிந்தார் திருத்தொண்டு வாய்த்தவலி உடைமையினால் எதிர் இவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார். அது பெருமானுடைய திருத்தொண்டர்களை எதிர்த்து போரிட்டு வெல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி இந்த சரிதத்திலே அருளுகின்றார். அதே மாதிரி அடியாருடைய பெருமைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது எரிபத்த நாயனாருடைய புராணத்திலே சொல்வார், குளையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் விளைவடினன்றி கொள்ளார் என்று சொல்லி நமக்கு அந்த சரிதத்திலே புகழ் சோழர் அந்த களத்திலே யானை இறந்து கிடக்கின்றது, பக்கத்திலே எரிபத்தர் வாளோடு நிற்கின்ற பொழுது, அந்த மலுவோடு நிற்கின்ற பொழுது அவர் பார்க்கிறார், அவர் சிவபெருமானுடைய அடியார், அதனால் அவரிடத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது என்று சொல்லி தானே முடிவு செய்து கொள்ளுகிறார். அந்த இடத்தை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, குழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தில் மிக்கார் பிழைபடினன்றி கொள்ளார் என்று சொல்லி யானையின் மீது தான் தவறு இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுதே முடிவு செய்துகிறார். அது மாதிரி இந்த இடத்துல மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வலி உடைமையினால் எதிரிவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார். மந்திரிகள் எல்லாம் சொல்கிறாங்க, அவர் சிவபெருமானுடைய திருத்தொண்டர், அவரை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி கேட்ட உடனே அந்த அரசன் என்ன செய்தார் என்று சொன்னால், அப்படி ஒரு சிவபெருமான் அடியார் என்பது தெரியாது நான் இவ்வளவு நாள் அவரை நான் என் படைக்களத்திலே வைத்திருந்தேனே என்று சொல்லி அவரை அழைத்து அவரை விடுவித்து சிவத்தொண்டு செய்யும்படியாக ஆணையிட்டான் என்று சொல்லி நமக்கு இந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது. தம்பெருமான் திருத்தொண்டர் எனக் கேட்டதார் வேந்தன் உம்பர்பிரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தேன் வெம்பு கொடும் போர் முனையில் விட்டிருந்தேன் என வெறுவுற்று எம்பெருமான் இது பொறுக்க வேண்டுமென இறைஞ்சினான். அப்படியே தன்னுடைய படை தளபதியிடத்திலே அவர் இறைந்து மன்னிப்பு கேட்கிறார். தெரியாமல் நான் உங்களை என்னுடைய ஏவலாளாக வைத்து விட்டேன் என்று சொல்லி இறைஞ்சினான், இது பொறுக்க வேண்டும், நீங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று சொல்லி அரசன் இவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நிறைந்த நிதிகளை எல்லாம் கொடுத்து அவர் அரசர் என்ன செய்கிறார், செம்மைநெறி திருத்தொண்டு செய்யுமென விடை கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் சிவத்தொண்டு செய்யுங்கள் என்று சொல்லி நாயனாருக்கு பல நிதிகளை எல்லாம் கொடுத்து அவருக்கு சிவத்தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்னவன் கேட்டுக்கொண்டதற்கிணம்ப அவரும் மன்னவனை விடை கொண்டு தம்பதியில் வந்தடைந்து பன்னு புகழ் பரஞ்சோதியார் தாமும் பனிமதிவால் சென்னியரை கணபதீச்சரத்து இறைஞ்சி திருத்தொண்டு முன்னை நிலை பெயல் வலுவாமுறை அன்பில் செய்கின்றார் என்று சொல்லி அப்படி மன்னரிடத்திலே விடைபெற்று கொண்டு தன்னுடைய பதியை அடைந்து அங்கு கணபதீச்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருச்செங்காட்டங்குடியிலே இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி இறைஞ்சி அதை திருத்தொண்டு செய்து கொண்டு வருகிறார். அன்பில் செய்கின்றார் என்று சொல்லி முன்னை நிலைமையில் வலுவாமுறை அன்பில் செய்கின்றார். அன்போடு செய்யணும், பணி செய்தால் போதாது, பெருமானிடத்தில் அன்போடு செய்யக்கூடிய பணிதான் நமக்கு நிறைந்த ஒரு பலனை கொடுக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த முன்னை நிலைமையில் வலுவா முறை அன்பில் செய்கின்றார் என்று சொல்கிறார். அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவர் அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே திருமணம் செய்து கொள்கிறார். அவர் ஏன் திருமணம் செய்து கொண்டார் என்று சொன்னால் இந்த பாட்டில் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், சிவபெருமானுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே திருவெண்காட்டு நங்கை திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லுகிறார். வேதகாரணரடியார் வேண்டிய மெய்ப்பணி செய்ய தீதில் குடிப்பிறந்த வெண்காட்டு நங்கை எனும் தீதில் குடிப்பிறந்த திருவெண்காட்டு நங்கை என்னும் காதல் மனை கிழத்தியார் கருத்தொன்ற வரும் பெருமை நீதிமனை அறம்புரியும் நீர்மையினை நிலை நிற்பார். இந்த காலத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாது.
அடியார்களுக்கு தொண்டு செய்கின்றோம், அதற்காக ஒரு பெண் வேண்டும் என்று சொன்னால் இந்த காலத்தில் யார் கொடுப்பார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அப்படி தீதில் குடி பிறந்த குற்றமில்லாத ஒரு நல்ல குடியிலே பிறந்த திருவெண்காட்டு நங்கை என்று சொல்லக்கூடிய அம்மையாரை காதல் மனை கிளத்தியார் கருத்தொன்ற வரும் பெருமை, அப்படியே ஒத்த கருத்துடைய அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நீதிமனை அறம்புரியும் நேர்மையின் அதை நீதிமுறைப்படி நெறிப்படி அவர் அந்த திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்படி இந்த இடத்துல வேத காரணர் அடியார் என்று சொல்லி இறைவனை வேத காரணர் என்று சொல்லி இங்கே அருளுகின்றார். அதே மாதிரி நம்முடைய காரைக்கால் அம்மையாருடைய புராணத்தில் இதே போல் ஒரு இடம் வரும். வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு அம்மையாருடைய இல்லத்துக்கு ஒரு வயதான ஒரு அடியார் வருகிறார். அவர் எப்படி அம்மையார் வரவேற்று அவரை உபசரித்தார் என்பதை சொல்லுகின்ற பொழுது, வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு நாதன் தன் அடியாரை பசிதீர்ப்பேன் என நன்னி பாதங்கள் விளக்க நன் நீரழித்து பரிகழம் வைத்து ஏதந்தீர் நல்விறந்தாய் இன்னடிசில் ஊட்டுவார் என்று சொல்லி அப்படி அம்மையார் திருமணமான புதிதிலே ஒரு வயதான ஒரு அடியார் இல்லத்திற்கு வருகின்றார். அவரை உபசரித்து பாதபூசைகள் எல்லாம் செய்து அவருக்கு திருவமுது செய்கிறார். வந்த நேரம் முற்பகலாக இருக்கின்ற காரணத்தினாலே காய்கறி எல்லாம் சேர்த்து அவருக்கு சமைக்க முடியவில்லை. அதனால் வெறும் அமுது மட்டும் கூட ஒரு ஏதோ ஒரு குழம்போ அல்லது மோரோ தயிரோ வைத்து அந்த வந்த அடியாருக்கு அவர் அமுது படைத்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கே சொல்லுகிறார். கரி அமுதங்கு உதவாதே திரு அமுது கைகூட வெறிமலர் மேல் திரு அணையார் விடையவந்தன் அடியவரே பெறலறிய விருந்தாளால் பேரிதன் மேல் இல்லை எனும் அறிவனராய் அவரமுது செய்வதற்கு ஆதரிப்பார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கு அருளுகின்றார். அப்படி இந்த இடத்திலே வேத காரணரடியார் வேண்டிய மெய்ப்பணி செய்ய திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லுகிறார். அப்படி எப்படி அவர் திருத்தொண்டு செய்தார் என்று சொல்லுகின்ற பொழுது, நரை இதழி திருமுடியார் அடியாரை நாள்தோறும் முறைமையினில் திருமுது முன்னோட்டி பின்னுண்ணும் நிறையுடைய பெருபிறப்பால் நியதியாக கொள்ளும் துறை வலுவா வகையொழுகும் தூய தொழில் தலை நின்றார். அது தினசரி ஒரு அடியாருக்கு அமுது படைத்து அதற்கு பிறகுதான் இவர் உண்பார். ஒரு அடியார் ஒரு நாள் முழுக்க வரலைன்னா அந்த நாள் முழுக்க அவர் உண்ண மாட்டார். யாராவது ஒரு சிவனடியாருக்கு அதான் சொல்கிறார், நரை எதலை திருமுடியார் அடியாரை நாள்தோறும் முறைமையினால் ஏதோ ஒரு நாளைக்கு அல்ல, நாள்தோறும் தினசரி திரு அமுது முன்னோட்டி பின்னுண்ணும் நிறையுடைய பெருபிறப்பால் அப்படின்னா ஒரு நாள் தவறாமல் தினசரி அடியார்களுக்கு பெருமானுடைய அடியார்களுக்கு உணவு கொடுத்து அதற்கு பிறகுதான் தான் உண்பார் என்று சொல்லுகிறார். அது எப்படியெல்லாம் அடியார்களுக்கு அமுது படைப்பார்னா, தூய திரு அமுது கனி கண்ணல் அறுசுவை கறி நெய் பாய தயிர் பால் இனிய பன்னியம் உள் நீர் அமுதம் மேயபடியால் அமுது செய்விக்க மிசைந்து அடியார் மாயுறு ஞாலம் போற்ற வரும் இவர்வால் மனம் மகிழ்ந்தார். அப்படி அடியார்கள் எல்லாம் இவரிடத்தில் வருவதற்கு அப்படியே மகிழ்ந்து வருவார்களாம். என்னென்னா அவர் எப்படி திருவமுது செய்தார் அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்க. நல்ல திருவமுது, அப்புறம் கனி வகைகள், கண்ணல் நல்ல ஒரு இனிப்பு பலகாரங்கள், அறுசுவை காய்கறிகள், நெய், அப்புறம் தயிர், பால், இனிய பன்னியம் நல்ல ஒரு சுவையான ஒரு உணவு வகைகள், உள்நீர் அமுதம் அப்படின்னா நீராகாரம் பாயசம் போன்ற உணவு வகைகள், இப்படியெல்லாம் அமுது செய்வித்து அவர் பல நாள் தொண்டு செய்து கொண்டு வருகிறார். இவருடைய பெயர் பரஞ்சோதியார் என்று இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்த சேக்கிழா பெருமான் இந்த இடத்துல அவருக்கு இப்போ தான் சிறு தொண்டர் என்று சொல்லுகிறார். ஏன் சிறு தொண்டர் என்ற பெயர் அவருக்கு வந்தது என்று சொன்னால், அடியார்களை பார்த்து வணங்குகின்ற பொழுது தன்னை குறுக்கி கொண்டு அப்படியே பணிவாக நின்று வணங்குவாராம். அதனால் அவருக்கு பேர் சிறு தொண்டர். ஏன்னா ஒரு படை தளபதி எப்படி இருப்பார், நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருப்பார். ஆனால் அடியார்களை கண்டு வணங்குகின்ற பொழுது அப்படியே தன்னை சுருக்கி கொள்ளுவார். அதான் சொல்றார், சீத மதியரவினுடன் செஞ்சடை மேல் செறிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் அவர் முன்பு மிகச் சிறியராயடைந்தார் ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல். இதுதான் அடியார்களை எப்படி பணிய வேண்டும் என்று சொல்லி நமக்கு சேக்கிழ பெருமான் இந்த இடத்துல சொல்கிறார். நம்முடைய நாவுக்கரசு பெருமானை சொல்லுகின்ற பொழுது,
மற்றவர்கள் அடிபணியா முன்வணங்கும் அரசு என்று சொல்லுவார். நாவுக்கரசு பெருமான் திருவேடத்தோடு இருந்தால் போதுங்க, குழந்தையாக இருந்தாலும் கூட அவர்தான் முன்பாக விழுந்து வணங்குவார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு நம்முடைய அப்பூதி நாயனாருடைய புராணத்தில் வைத்து போற்றுகின்றார். அது மாதிரி அடியார்களை காண்கின்ற பொழுதெல்லாம் அப்படியே நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் அப்படின்னு அப்படியே தன்னை குறுக்கி கொண்டு இருந்ததனால் அவருக்கு சிறு தொண்டர் என்ற பெயர் வந்தது என்று சொல்லி சொல்கிறார். அப்படி அவர் பணி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவருக்கு திருவெண்காட்டு நங்கைபால் ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தை அவதரிக்கிறது. அந்த நிலையை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் 3 பேருடைய பெருமைகளையும் சொல்கிறார். ஒரு குழந்தை பிறந்தது என்று சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் இந்த பாடலிலே நாயனாருடைய பெருமையை சொல்லுகிறார், திருவெண்காட்டு நங்கையினுடைய பெருமையை சொல்லுகிறார், சீராள தேவருடைய பெருமைகளையும் சொல்லுகிறார் ஒரே பாட்டில். அதான் சொல்றார், நீராறும் சடைமுடியார் அருளினால் நிறைதவத்து பேராளர் அவர் தமக்கு பெருகு திரு மனையறத்தின் வேறாகி விளங்கு திரு வெண்காட்டு நங்கைவால் சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். நீராறும் சடைமுடியார் அருளினால் பெருமானுடைய திருவருட்கருணையினாலே நிறைதவத்து பேராளர் அவர் தவமே நிறைவாக போகுது. ஏன்னா அந்த குழந்தையின் மூலமாகத்தான் அவர் தவம் நிறைவாக போகிறது. அதாவது நிறைதவத்து பேராளர் அவர் தமக்கு சில பெருகு திரு மனையறத்தின் வேறாகி விளங்கு திரு வெண்காட்டு நங்கை வாழ்னர். மனையறத்தின் வேர் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படின்னா ஒரு தாவரம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வேர் தான் முக்கியமான காரணம். அதே மாதிரி ஒரு மனையறம் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மனையவள் பெண் நல்ல ஒரு ஒழுக்க நெறியோடு நின்றிருந்தால் தான் அந்த மனையறம் நிலைத்து நிற்கும் என்று சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அது ஒரு தாவரம் செழித்து வளருவதற்கு வேர் எங்கெங்கேயோ சென்று பல தூரங்கள் சென்று அந்த நீரை உறிந்து அந்த செடியை வாடாமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த மனையறத்தின் வேர் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல இந்த மனையறத்தின் வேர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓமை வேறு எந்த ஒரு தமிழ் இலக்கியத்திலும் இல்லை என்று சொல்லி நம்முடைய பேராசிரியர் சென்னி பையா அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி இந்த மனையறத்தின் வேர் என்று சொல்லி பெண்களை போற்றியது சேக்கிழார் பெருமான் இந்த இடத்திலே வெண்காட்டு நங்கை திருவெண்காட்டு நங்கை வைத்து போற்றுகின்றார். அப்படிப்பட்ட மனையறத்தின் வேறாகி விளங்கக்கூடிய திருவெண்காட்டு நங்கையின்பால் சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். எல்லாம் மைந்தர்கள். இந்த குழந்தையை திருமைந்தர் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். சீராள தேவர் இறைவனுக்கே நிவேதனமாக போகக்கூடிய அளவுக்கு புண்ணியம் செய்த குழந்தை. அதனால் 3 பேரையும் அந்த நிறைதவத்து பேராளர் என்று சொல்லி சிறு தொண்ட நாயனாரையும், மனையறத்தின் வேர் என்று சொல்லி திருவெண்காட்டு நங்கையையும், அதே மாதிரி திருமைந்தர் என்று சொல்லி சீராள தேவர் எனும் திருமைந்தர் என்று சொல்லி சீராள தேவரையும் போற்றி இருக்கக்கூடியது மிகவும் அருமையான ஒரு இடமாக சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் அவர் பணி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. 5 வயது ஆகிறது. அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய நாம சடங்குகள் எல்லாம் செய்து அதற்கு பிறகு அந்த குழந்தை பள்ளிக்கு செல்லுகிறது. அந்த நிலையிலே இவருடைய இல்லத்துக்கு இவர் செய்த ஒரு தவத்தின் காரணமாக ஞானசம்பந்த பெருமான் அங்கு எழுந்தருளுகிறார். அதான் ஒரு பெரிய சிறப்பு. ஞானசம்பந்த பெருமான் இதற்கு முன்பாக கலைய நாயனாருடைய திருமனைக்கு சென்றிருக்கிறார். திருநீலநக்க நாயனாருடைய இல்லத்திலே சென்று தங்கியிருக்கிறார். முருகநாயனாருடைய திருமடத்திலே 6 அடியார்கள் திருக்கூட்டத்தோடு சென்று அங்கு தங்கியிருக்கிறார். அதற்கு பிறகு திருவெண்காட்டிலே இந்த நம்முடைய திருவெண்காட்டு நங்கை நம்முடைய சிறுத்தொண்ட நாயனாருடைய இல்லத்திலே இங்கு செங்காட்டங்குடியிலே தங்குகிறார். அதான் சொல்றார், சண்பயர்தம் பெருமானும் தாங்கரிய பெருங்காதல் பண்புடைய சிறு தொண்டர் உடன் பயின்று மற்றவரை மண்பருவும் திருப்பதிகத்தினில் வைத்து சிறப்பித்து நண்பருளி எழுந்தருள தாம் இனது நயப்புற்றார். அப்படி சண்பை நகரில் இருக்கக்கூடிய பெருமான் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் தாங்கரிய பெருங்காதல் பண்புடைய சிறு தொண்டருடன் பயின்று நல்ல அன்போடு சிறு தொண்டரிடத்திலே அவர் நட்பு கொண்டு அங்கு அந்த பதிகத்திலே திருப்பதிகத்திலே சிறு தொண்டரையும் சீராள தேவரையும் வைத்து போற்றி இருக்கிறார் என்று சொல்லி நண்பருளி நல்ல ஒரு நட்புடனே அங்கு இனிது நயப்புற்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இப்போ நம்முடைய
நாயனாருடைய இல்லத்திற்கு பிள்ளையார் வருகின்றார். அப்படி பிள்ளையார் வருகின்ற பொழுது பிள்ளையார் வந்து அவரை உபசரித்து அவர் சென்றதற்கு பிறகு இறைவன் வருகிறார். முதல்ல குருநாதர் தரிசனம் கிடைச்சாதான் அதற்கு பிறகு இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும். இப்போ குருநாதராக இருக்கக்கூடிய சண்பை நகர் ஆண்தகையார் எழுந்தருளி அவரோடு இருந்து இப்போ சென்று விடுகிறார். அதற்கு பிறகு இவருடைய திருத்தொண்டினுடைய அன்பை நுகருவதற்காக அப்படியே மேலிருந்து கைலாயத்திலிருந்து சிவபெருமான் இங்கு எழுந்தருளுகிறார் திருச்செங்காட்டங்குடிக்கு. அந்த நிகழ்வை சொல்ல வருகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான், இத்தன்மை நிகழும் நாள் இவர் திருத்தொண்டு இருங்கையிலை அத்தர் திருவடியினை கீழ் சென்றனைய அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு விடையவர்தாம் சித்தமகிழ் வைரவராய் திருமலை நின்று அணைகின்றார். ஒரு பைரவ கோலத்திலே பெருமான் எழுந்தருளுகிறார். இது வடதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோலம், ஒரு திருவேடத்திலே அது ஒன்று பைரவ கோலம் என்று சொல்லி இப்படி இவர் பணி செய்து கொண்டிருக்கின்ற நாளிலே இவர் திருத்தொண்டு இருங்கையிலை அத்தர் திருவடியினை சென்றடைய இவர் செய்த தொண்டு பெருமானுடைய திருவடியிலே சென்று அடைந்திருக்கிறது. கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமான் திருவடியில் சென்று அடைந்ததுனால அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுவதற்கு, அவருடைய அன்பை நுகர்ந்து அவருக்கு அருள் செய்வதற்காக சாமி அங்கிருந்து இங்கே வர்றார். மற்ற ஒன்றும் அவரை சோதிப்பதற்காக அவெல்லாம் வர்றதில்லை. அப்படி சோதிக்கணுங்கிற அவசியம் பெருமானுக்கு இல்லை. ஆமாம், தொண்டரை விளக்கம் காண நன்னறி இதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பிய அன்னறி காட்ட மாட்டால் அருட்சிவ யோகியாக என்று சொல்லி திருநீலகண்ட நாயனார் மனத்தில் சொல்கிறார். இறைவன் எதற்காக அங்கிருந்து இங்கே வரணும்னா அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு, அவருக்கு அருள் செய்வதற்காக விடையவர்தாம் சித்தமகிழ் வைரவராய் திருமலை நின்று அணைகின்றார். அப்படியே திருமலை என்று சொல்லக்கூடிய கைலாய மலையிலிருந்து இங்கே அணைகின்றார். அப்படி வந்தவர் எப்படி வந்தார் அப்படின்னா, அவருடைய வருகையை தெய்வ சேக்கிழார் பெருமான் 10 பாடல்களில் நமக்கு அருளுகின்றார். அப்படியே பாதாதி கேசம் கேசாதி பாதம் என்று சொல்லுவார்கள். தலைமுடியில் இருந்து பாதம் வரைக்கு நமக்கு அவர் பெருமானுடைய நிலையை சொல்லுகிறார். இந்த மடல் கொண்ட மலர்தலி நெடும் சடையை வனப்பெய்த கடல் மண்டி முகந்தெழுந்த காலமே காலமேகச் சுருள் போல் தொடர் வங்கி சுருண்டிரண்டு தூரி நெறி தசைந்து செறிபடர் துஞ்சின் கருங்குஞ்சி கொந்தளம் ஆக பரப்பி, அப்படியே நல்ல கருமையான ஒரு முடி பெருமானுடைய சுருளாக அந்த முடி இருந்தது என்று சொல்லி அப்படி ஒரு கோலத்தோடு பெருமான் எழுந்தருளுகிறார். அப்படியே அந்த முடியிலே துன்பை மலர் அறிந்திருந்தார், துன்பை நெரு மலர் தோன்று என்று சொல்லி அதுக்கு மேலே நெற்றி பொட்டிலே திருநுதல் மேல் திருநீற்று தனி பொட்டு திகழ்ந்திலங்க, அப்படியே திருநீற்று பொட்டு அந்த நெற்றியின் மேல் திகழ்ந்திருந்தது. அதற்கு பிறகு அவர் காதிலே மணிக்குலை சங்கு, அது மட்டுமல்ல திருத்தோடு அணிந்திருந்தார் என்று சொல்லுகிறார். கழுத்திலே வெண்பளிங்கின் வடம் திகழ, அப்படியே நல்ல ஒரு பளிங்கினுடைய வடம் ஆரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவர் திருமேனியிலே அக்குமணியால் சன்னபீரமும், அக்குமணி என்று சொன்னால் உத்ராட்ச மணி, அதற்கு பிறகு சன்னபீரம் என்று சொல்லக்கூடிய ஆரம் வடம் இதெல்லாம் அணிந்து கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு பிரானருளே பேணிவர் அவர் அன்பின் வழி நிற்பீர் என்று சொல்லி திருவடி மேல் திருச்சிலம்பு திசை முழுவதும் செலவொழிப்புங்கிறார். அப்படியே சாமி இந்த பூமிக்கு வர்றார். பொருவில் திருத்தொண்டர்க்கு புவி மேல் வந்து அருள் புரியும் பெருகருளின் திறம் கண்டு பிரான் அருளே பேணுவீர் வரும் அன்பின் வழி நிற்பீர் என மறை பூண்டு அறைவன போல் திருவடி மேல் திருச்சிலம்பு திசை முழுவதும் செலவொழிப்ப, அவர் திருவடியிலே திருச்சிலம்பு அணிந்திருக்கிறார். அந்த சிலம்பு ஓசை எழுகிறது. அந்த ஓசை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அப்படியே பொருவில் திருத்தொண்டருக்கு புவி மேல் வந்து அருள் புரியும் பெருகருளின் திறங்கண்டு பிரானருளே பேணுவீர் வருமன்பின் வழி நிற்பீர் என்று சொல்லி அறைவது போல அந்த ஒலி இருந்தது என்று சொல்லுகிறார். அப்படியே அவர் திருச்செங்காட்டங்குடிக்கு அந்த ஊரிலே எப்படி நிறைவு செய்கிறார் அந்த பெருமானுடைய திருக்கோலத்தை. அப்படியே அந்த திருமுகத்திலே அப்படியே ஒரு பெரிய சிரிப்பு தோன்றுகிறது. அந்த சிரிப்பு நிலவை எரிப்பது போல் இருக்கிறது என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அருள் பொலியும் திருமுகத்தில் அணிமுறுவல் நிலவெறிப்ப மருள் பொழி மும்மலம் சிதைக்கும் வடிச்சூலம் வெயில் எரிப்ப பொருள் பொழியும் பெருகன்பு தலை தோங்கி புவி ஏத்த தெருள் பொழிவன் தமிழ்நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார். எப்படி சாமியினுடைய ஒரு உருவம் பாருங்கள். அருள் பொழியும் திருமுகம்னார்.
அப்படியே அந்த முகத்தை பார்த்தாவே அருள் பொலியக்கூடிய ஒரு திருமுகம். அந்த திருமுகத்திலே அணிமுறுவல் நிலவெறிப்ப, அந்த முகமே ஒரு அருள் கோலத்தோடு இருக்கிறது, அருள் தன்மையோடு. அதில் ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பு எப்படி இருந்ததுன்னா நிலவை எரிப்பது போல, அப்படி ஒரு நல்ல ஒரு சிரிப்பாக ஆனந்தமாக பெருமான் அந்த மண்ணுலகத்துக்கு வருகிறார். அப்புறம் மூவிலை சூலம் வைத்திருக்கிறார். அந்த சூலம் என்ன செய்யுமா, நம்முடைய மும்மலங்களை சிதைக்கும் வடிச்சூலம் வெயில் எரிப்பனர். அந்த சூலம் கையிலே வருகிறது, கொண்டு வருகிறார். பொருள் பொழியும் பெருகன்பு தலை தோங்கி புவியேத்த தெருள் பொழி வன்தமிழ் நாட்டு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்தமிழ் நாடுன்னு சொல்கிறார். அதாவது வன்தமிழால் எழுதுமுறை மொழிந்தவரான் திருப்புகழ் என்று சொல்லி நாவுக்கரசருடைய புராணத்தில் சொல்வார். வன் தமிழ் அப்படின்னா வளப்பமுடைய தமிழ். ஆமாம், நல்ல ஒரு ஆற்றலுடைய தமிழ், இறந்தாரை மீட்ட தமிழ், பல அற்புதங்களை செய்த தமிழ் நம்முடைய தேவாரம்தான், வேற என்ன இருக்கு? அதனால் அப்படி வன்தமிழ்நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார் என்று சொல்லுகிறார். கைலாயத்திலிருந்து இப்போ சாமி வந்து திருச்செங்காட்டங்குடிக்கு வந்தாச்சு. அப்படி திருச்செங்காட்டங்குடியில் வந்து அவருக்கு சிறு தொண்டருடைய இல்லத்துக்கு செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்றவர் வழியிலே பார்க்கக்கூடிய ஒவ்வொருவராக சிறு தொண்டர் வீடு எங்கே இருக்குது, சிறு தொண்டர் வீடு எங்கே இருக்குது என்று சொல்லி கேட்டு கேட்டு போனதாக சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அப்படின்னா அவருக்கு என்ன வீடு தெரியாமலாம் இருந்திருக்கும்? அப்படி அல்ல. சிறு தொண்டர் என்பவர் இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய திருவிருப்பம். அதான் சொல்றார், தண்டாததொரு வேட்கை பசியுடையார் தமை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினைவி கடிதணைந்து தொண்டானார்க்கு என்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பொந்தாரான் இம்மனைக்கு உள்ளாரோ என்ன. கண்டாததொரு வேட்கை பசியுடையார், என்னமோ ரொம்ப நாள் சாப்பிட்டு பசியோடு வருவது போல வந்தாராம். பசியுடையார் தமை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினைவி கடிதணைந்து, அப்படி வேகமாக வந்தாராம். பார்க்குறவங்களையெல்லாம் சிறு தொண்டர் வீடு எங்கே இருக்குது, சிறு தொண்டர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு கேட்டு வந்தாராம். அவர் சொல்கிறார், தொண்டானாருக்கு என்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் போந்தாரார். அப்படி அடியார்களுக்கு என்னாலும் சோரளிக்கக்கூடிய அந்த வண்டார் பூந்தாரார் திரு மாலை அணிந்த அந்த சிறு தொண்டர் மனையில் இருக்கிறாரா, வீட்டுக்குள்ளே இருக்கிறாரா என்று சொல்லி கேட்கிறார். அவர் வந்து கேட்கின்ற பொழுது யார் இருக்கிறாங்க அப்படின்னா சந்தனத்தாதையார் முன்னாடி வர்றாங்க. சந்தனத்தாதையார் என்று சொல்லக்கூடிய பனிப்பெண். அந்த பனிப்பெண்ணுக்கு எவ்வளவு பக்குவங்கிறது பார்த்தா தான் தெரியும். சொல்கிறார் பாருங்க, வந்தணைந்து வினவுவார் மாதவரேயாம் என்று. வந்து கேட்குறவங்க பெரிய தவமுடையவங்க, ஒரு பெரிய தவசி என்று சொல்லி அம்மா அந்த சந்தனத்தாதியார் நினைச்சாங்களாம். வந்தணைந்து வினவுவார் மாதவரே யாம் என்று சந்தனமாம் தையலார் முன்வந்து தாழ் வணங்கி அந்தமிழ் சீர் அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார் எந்தம்மை ஆளுடையவரே அகத்துள் எழுந்து அருளும் என. பாருங்க, இந்த சொல் எவ்வளவு அழகாக இருக்குன்னு பார்க்கணும். நம்ம வந்தணைந்து வினவுவார் மாதவரே யாம் என்று அந்த பொண்ணு சந்தனத்தாதியார் நினைக்கிறாங்க. வந்தவர் பெரிய மாதவம் உடையவர் என்று சொல்லி சந்தனமாம் தையலார் முன்வந்து தாழ் வணங்கி, அப்படியே வந்தவருடைய திருவடியில் அந்த அம்மா விழுந்து வணங்கி அந்தமிழ் சீரடியாரை தேடி அவர் புறத்தணிதர். எல்லையில்லாத புகழுடைய அடியார்களை தேடி அவர் வெளியிலே சென்றிருக்கிறார். எந்தம்மை ஆளுடையவரே என்னை ஆளாக, அப்படின்னா அடியார்களுக்கு நாம் அடிமை என்கின்ற அந்த உணர்வு அந்த பொண்ணுக்கு கூட இருந்திருக்கு, சந்தனத்தாதியாருக்கு கூட இருந்திருக்கு. எந்தம்மை ஆளுடையவரே அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை ஆளாக உடையவரே, என்னுடைய தலைவரே, அகத்துள் எழுந்தருளும். அப்படின்னா வீட்டுக்குள்ளே வாங்கன்னு ஒரு பொருள், இன்னொன்று உள்ளுக்குள்ளே வாங்க என்று சொல்லி, உள்ளத்தில் வாங்க என்று சொல்லி ஒரு பொருள். எந்தம்மை ஆளுடையவரே அகத்துள் எழுந்தருளும் என. அப்போ அந்த சொன்ன அந்த சந்தனத்தாதையாரை பார்த்து வந்த பெருமான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, பெண்கள் தனியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய ஒரு நியதியை இந்த இடத்துல சொல்கிறார். ஆமாம், பெண்கள் தனியாக இருக்கிற இடத்துல நாங்கள் வரமாட்டோம். நான் இந்த ஊருடைய எல்லையில் ஒரு இடத்துல இருக்கிற வரச்சொல் என்று சொல்கிறார். மடவரலை முகநோக்கி மாதரா தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோம் என்றருள அது கேட்டு விட அகழ்வார் போலிருந்தார் என விரைந்து மனை கடனுடைய திருவெண்காட்டு அம்மை கடைத்தலை எய்தி. இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. திருவெண்காட்டு அம்மை கீழே முன்னாடி வந்துடுறாங்க. திருவெண்காட்டு அம்மை உள்ளேருந்து வெளியில் வந்து அம்மா சொல்கிறாங்க,
அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பார் இற்றைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டிலர் தேடி போனார் வம்பன நீர் எழுந்தருளி வரும் திருவேடம் கண்டால் தம்பெரிய பேரென்றே மிக மகிழ்வார் இனித்தாளார். அம்மா என்ன சொல்லாங்கன்னா, தினசரி அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பார், தினசரி ஒரு அடியாரை அமுது செய்விப்பார் நாயனார். இற்றைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டிலர். இன்னைக்கு பெருமானுடைய திருவருள் ஒரு அடியார்களும் வரல, அப்படி தேடிட்டு போயிட்டுருக்கிறாரு. வம்பனன் நீங்களே வழியே வந்தது அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா, அது உங்களுடைய திருவேடத்தை பார்த்தார்னா தம் பெரிய பேர் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவார். அதனால் நீங்கள் இங்கேயே இருங்க என்று சொல்லுகின்ற பொழுது அப்போ அவர் வந்த இறைவன் சொல்லுகிறார், இப்பொழுதே வந்த அனைவர் எழுந்தருளி இரும் என்ன, இப்போ வந்துடுவார், கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஒப்பில்மனை அறம்புற பேர் உத்தராவதியுள்ளோம். நீங்கள் மனையறம் புரிந்து வாழக்கூடிய பெண்கள், அதனால் நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா உத்தராபதி உள்ளோம், நாங்கள் வடதேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். செப்பரும் சீர் சிறு தொண்டர் தமைக்கான சேர்ந்தனம் யாம், சிறு தொண்டரை காண்பதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். எப்பரிசும் அவருடைய இங்கிறோம் என்றவர்களே, நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் இல்லாத நேரத்தில் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் என்று, இங்கே இருக்க முடியாது என்று சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, கணபதீச்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்திலே ஆத்தி மரத்துக்கு கீழ் இருக்கிறோம், நீங்கள் அவர் வந்தார்னா அங்கே வர சொல்லுங்க என்று சொல்லி அவர் அங்கிருந்து அந்த கணபதீச்சரம் சென்று விடுகிறார். அதற்கு பிறகு நாயனார் இல்லத்துக்கு வருகிறார். ஒரு அடியாரையும் கிடைக்கல. அப்படி கிடைக்காதனால நாயனார் இல்லத்துக்கு வருகின்ற பொழுது திருவெண்காட்டு நங்கை அம்மா சொல்கிறாங்க, நீரார் சடையார் அடியாரை நேடியெங்கும் காணாது சீராதபத்து சிறு தொடர் மீண்டும் செல்வமனை எய்தி. அந்த மனைக்கு பேருங்க செல்வமனைங்கிறார். எந்த குறையில்லாத ஒரு வீடு. ஏன்னா மனையவள் அப்படி வாய்த்து விட்டார் என்று சொன்னால் இவர் எந்த குறையும் இல்லை. ஆமாம், அப்படி ஒரு மனை. ஏன்னா திருவெண்காட்டு நங்கையை போல ஒரு மனையறத்தில் சிறந்த ஒரு பெண்ணை பார்ப்பது ரொம்ப ரொம்ப கடினம். அதான் சொல்கிறார், அப்படி மனை எய்தி செல்வமனை எய்தி ஆரா இன்ப மனைவியாருக்கு இயம்பி அழிவு எய்திட அவரும் பாராதரிக்கும் திருவேடத்தொருவர் வந்தபடி பகர்ந்தார். அப்படி அவர் யாரையும் காண முடியலன்னு அம்மாட்ட சொல்லுகின்ற பொழுது பாராதரிக்கும் திருவேடத்தொருவர், இந்த உலகமே வணங்கக்கூடிய திருவேடத்தோடு ஒருவர் இங்கு வந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது நாயனார் சொல்றார் பாருங்க, அடியேன் உய்ந்தேன் எங்குற்றார் உரையாய் என்ன அவர் மொழிவார் வடிசேர் சூலகபாலத்தார் வட தேசத்தோம் என்றார் வன் துடிசேர் கரத்து பயிரவர் யாம் சொல்ல இங்கும் இராதே போய் கடிசேர் திரு ஆத்தியின் இழல் கீழ் இருந்தார் கணபதீச்சரத்து. அடியேன் உய்ந்தேன், இப்படி ஒருத்தர் வந்தார்னு சொன்ன உடனேயே நாயனாருடைய மனநிலை என்னன்னா, ஆஹா ஒரு அடியார் கிடைச்சிட்டாரு, நான் உய்வடைந்தேன் என்று சொல்லி எங்குற்றார் உரையார் எங்கே இருக்கிறார்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கின்ற பொழுது அவர் வடிசேர் சூலகபாலத்தார், அவர் கபாலத்தை ஏந்தி வரக்கூடியவர், வடதேசத்தில் இருந்து அவர் வருகிறார் என்று சொல்லி சொன்னார். அவர் பைரவ கோலத்தோடு இங்கு எழுந்தருளி இருந்தார். நான் ஆத்தி மரத்தடியிலே கணபதீச்சரத்தில் இருக்கக்கூடிய ஆத்தி மரத்தின் கீழ் இருக்கிறேன் என்று சொல்லி சென்று விட்டார் என்று மனைவியார் சொல்லுகின்ற பொழுது அவர் அப்படியே சென்று வேகமாக சென்று அவரை வணங்குகின்றார். அப்போ அவர் சொல்கிறாருங்க, என்று மனைவியார் எம்ப எழுந்த விருப்பால் விரைந்து எய்தி சென்று கண்டு திருப்பாதம் பணிந்து நின்றார் சிறு தொண்டர் நின்ற தொண்டதமை நோக்கி நீரோ பெரிய சிறு தொண்டர் என்று திருவாய் மலர்ந்தருள இறைவர் தம்மை தொழுது உரைப்பார். அப்படின்னா சென்று மனைவி அம்மா சொன்ன உடனேயே நேராக அவர் என்ன செய்கிறார்னா அந்த கணபதீச்சரம் சென்று ஆத்தி மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய அந்த அடியவரை வணங்கி நிற்கிறார். அப்படியே சிறு தொண்டர் போய் பணிந்து நின்ற திருப்பாதம் பணிந்து நின்றார் சிறு தொண்டர் நின்ற தொண்டர் தம்மை நோக்கி, அப்படி வணங்கி நிற்கக்கூடிய சிறு தொண்டரை பார்த்து வந்தவர் கேட்கிறாரு, நீரோ பெரிய சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படி சொன்ன உடனேயே அவர் வணங்கி நாயனார் சொல்கிறாரு, சாமி அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை சாமி, இந்த திருநீர் பூசணைக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் என் மேலே இருக்கக்கூடிய ஒரு கருணை அடியார்களெல்லாம் அப்படி சொல்லுவாங்க சாமி அப்படின்னு சொல்லி அப்படி பணிவாக நிற்கிறாரு. அதான் சொல்கிறார், பூதி அணி சாதனத்தவர் முன் போற்ற போதேன் ஆயிடினும் நாதன் அடியார் கருணையினால் அருளி செய்வர் நான் என்று கோதில் என்பதமை அமுது செய்வதற்கு குலப்பதியில் காதலாலே தேடியும் முன்கானேன் தவத்தால் உம்மை கண்டேன்.
நான் அன்போடு எல்லா பக்கம் தேடி தேடி பார்த்தேன் பெருமானே, யாருமே கிடைக்கல எனக்கு. போதில் அன்பர் அமுது தம்மை அமுது செய்விப்பதற்கு குலப்பதியில் காதலாலே தேடினேன், எல்லா பக்கம் தேடினேன் பெருமானே, யாரும் கிடைக்கல. தவத்தால் உம்மை கண்டேன், நான் பெரிய தவம் செஞ்சதுனால உங்களை நான் பார்த்துருக்கிறேன் என்று சொல்லி கண்டேன் என்று சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இறைவன் அந்த வேதியர் கோலத்தில் வருவார். அப்படி இறைவன் வேதியர் கோலத்தில் வருகின்ற பொழுது அங்கிருந்த பெரியவர்களெல்லாம் அவரை எப்படி வரவேற்பாங்க அப்படின்னா, நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் என்று சொல்லி சொல்வார்கள். அதே மாதிரி இயற்பகை நாயனாருடைய புராணத்திலையும் முந்தையும் பெரும் தவத்தினால் என்கோல் முனிவர் இங்கு எழுந்தருளியது என்று சொல்லி இயற்பகை நாயனார் வந்த அடியவரை வரவேற்பார். அப்போ அடியார்கள் வருவது என்று சொல்வது நாம் செய்த ஒரு தவம் என்று சொல்லி தவத்தால் உம்மை கண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அடியேன் மனையில் எழுந்தருளி அமுது செய்ய வேண்டும், நெடியோன் அறிய அடியாதாம் நிகழும் தவத்தீர் உமை காணும் படியால் வந்தோம், உத்தராபதியோம் எம்மை பரிந்து ஊட்ட முடியாது உமக்கு செய்கை அரிது ஒண்ணாது என்று மொழிந்தருள. அப்படின்னா போயே சிறு தொண்டர் சொல்கிறாரு, சாமி எங்கள் இல்லத்தில் வந்து நீங்கள் உணவு எடுக்கணும் பெருமானே என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது, அமுது செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது, நிகழும் தவத்தீர் உம்மை காணும்படியால் வந்தோம், சார் உன்னை பார்க்கறதுக்காகத்தான் நான் வந்தேன், ஆனால் என்னை அமுது ஊட்டுவது உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் உத்தராபதியிலிருந்து வந்திருக்கிறோம், எம்மை பரிந்தோட்ட முடியாது, உமக்கு செய்கை அரிது, உன்னால் செய்ய முடியாதுப்பா, அதனால் ஒன்றாது, அது சரி, அது வந்து உணவெடுப்பதுங்கிறது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி வந்தவர் சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன சொன்னார்னா, நாயனார் என்ன சொல்கிறார்னா, என்னாது அடியேன் மொழியேன் நீர் அமுது செய்யும் இயல்பதனை கண்ணார் வேடம் நிறைதவத்தீர் அருளில் செய்யும் கடிதமைக்க தன்னார் எதலி முடியார்தம் அடியார் தலைப்பட்டால் தேட ஒண்ணாதனமும் உலவாகும் அருமையில்லை என உரைத்தார். அப்படின்னா என்னாதடியேன் மொழியேன் நீர் அமுது செய்யும் இயல்பை நீங்கள் எப்படி அமுது செய்யணும்னு சொல்லுங்கள் பெருமானே, வேடம் நிறைதவத்தீர் தவமுடைய பெருமானே அருளி செய்யும் நான் மிக விரைவாக சென்று நான் அமுது செய்வதை செய்கின்றேன் என்று சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, தன்னார் எதலி முடியாத அடியார் தலைப்பட்டால் அடியார் பெருமக்களுக்கு அமுது செய்வதற்காக தேட ஒண்ணாதனமும் தேடினால் கிடைக்காத பொருளும் உண்டோ என்று சொல்லி அவர் அந்த இடத்துல ஒரு உறுதி சொல்லுகிறார். அப்பவும் மீண்டும் சொல்கிறாரு, வந்தவர் அரியது இல்லை என கேட்ட பொழுதில் அழகு பொழிகின்ற பெரிய பைரவ கோல பெருமான் அருளி செய்வார். அந்த வந்த பைரவ கோல பெருமான் சொல்றார், யாம் பரியும் துண்டீர் மூவிருது கழித்தால் பசு வீழ்த்திட உண்பது உரியனாலும் அதற்கு இன்று. அதாவது நாம் 6 மாதங்கள் கழித்து தான் நம்ம உண்ண முடியும். அதே மாதிரி பசுக்கறி தான் நாம் உண்பது, நாம் அப்படி உண்ணக்கூடிய நாள் இன்று அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனேயே அது சால நன்று, ரொம்ப நல்லது சாமி, நீங்கள் பசுக்கறி தானே சாப்பிட்றேன்னு சொன்னீங்க, 3 வகையான நிறையும் என்னிடத்தில் இருக்கிறது சொல்கிறார். சால நன்று முன்னிறையும் உடையேன் தாழ்வுங்கு எனக்கு இல்லை, ஆலமுண்டார் அன்பர் உமக்கு அமுதாம் பசுத்தான் இன்னது என ஏல அருளி செய்யப்பட்டால் நீங்கள் எப்படி பசுக்கறி வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அதை உடனடியாக செய்ய முடியும் என்னால் என்று சொல்லி காலம் தப்பாமே வருவேன், கொஞ்சம் கூட காலதாமதம் இல்லாத உடனே வந்து செய்வேன் என்று சொல்லி அப்படியே தொழுது விடைபெறுகிறார், தொழுது நிற்கிறார். அப்படி தொழுத சிறு தொண்டரிடத்திலே வந்த பைரவர் சொல்லுகிறார், பண்புமிக்க சிறு தொண்டீர் பரிவு கண்டு பைரவரும் நண்புமிக்கீர் நாம் உண்ணப்படுக்கும் பசு நரப்பசு. அப்படின்னா சிறு குழந்தை, அப்புறம் 9 பிராயத்தில் உறுப்புள் மறுவு இன்றேல் இன்னம் புன்சை நோவில் வேலறிந்தால் போல் புகழ்வது ஒன்று என்று சொல்கிறார். அப்படின்னா நம்ம உண்பது 5 வயது குழந்தை, உடல் ஊனம் இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறேன் பாரு, வெந்த புண்ணில் வேள் ஏற்றுவது போல் ஒன்று சொல்கிறேங்கிறார். என்ன அப்படின்னா, இப்படி சொன்னதுக்கு பிறகு நாயனார் சொன்னார், யாதும் அறியது இல்லை இனி ஈண்ட அருளி செய்யும், எதுவுமே எனக்கு அறியது கிடையாது, என்னால் செய்ய முடியும், நீங்கள் என்ன வேணுங்கிறத மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அதற்கு சொல்கிறார், நாதன் தானும் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை தாதையறிய தாய் பிடிக்கும் பொழுதில் தம்மில் மனமு வந்து ஏதமின்றி அமைத்துகரி யாம் இட்டு உண்பது என மொழிந்தார். யாராலும் செய்ய முடியாது, யாராலும் கேட்கவும் முடியாது இல்லைங்களா. என்ன சொல்கிறாருன்னா, வந்தவர் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன், ஒரு குலத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகன். அந்த மகனை வந்து எப்படின்னா
தாதை அறிய தாய் பிடிக்கணும், அப்பா அறியணும், அம்மா பிடிக்கணும். சரி, அப்பா அறிஞ்சு அம்மா பிடிச்சா போதுமானா 3 பேரும் மனம் உவந்து செய்யணுமா? அந்த குழந்தையும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அறியக்கூடியவரும் மகிழ்ச்சியாக அறியணும், பிடிக்கக்கூடிய தாயும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா தம்மில் மனம் உவந்தங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆமாம், ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை தந்தையறிய தாய் பிடிக்கும் பொழுதில் தம்மில் மனம் உவந்தே ஏதமின்றி அமைத்த கறி யாம் இட்டு உண்பது, எந்த ஒரு குற்றம் இல்லாத சமைத்த கறியைத்தான் நாம் உண்பது என்று சொல்லி, அதுவும் அடியனுக்கு இதுவும் அரிதென்று எம்பெருமான் அமுது செய்ய பெறில், நீங்கள் அமுது செய்யணும்னா இது எனக்கு ஒன்றும் அரிய செயலில்லை என்று சொல்லி அப்படியே அவர் சொன்னதை சிறமேற்கொண்டு திருவெண்காட்டு நங்கையிடத்திலே வருகிறார். தன்னுடைய மனைவியினிடத்திலே அன்புமிக்க பெருங்கற்பின் அணங்கு திருவெண்காட்டு அம்மை முன்பு வந்து, அம்மா சிறு தொண்ட நாயனார் வருவார்னு பார்த்துட்டே இருக்கிறாங்களாம். ஏன்னா அடியாருக்கு அமுது செய்யணும், எப்படி அவருக்கு அமுது செய்யறதுன்னு சொல்லி அம்மா என்ன சொல்லுவாங்களோன்னு அமுது செய்ய வரன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது இளையான்குடி நாயனாருடைய புராணத்தில் அந்த வயலில் இருக்கக்கூடிய நெல்லை அவர் அப்படி அந்த சேற்றில் இருக்கக்கூடிய நெல்லையெல்லாம் கூடையிலே எடுத்து கொண்டு வருகின்ற பொழுது அம்மா என்ன பண்ணாங்கன்னா வாசப்படியிலே நின்றுட்டு இருந்தாங்களாம். வந்தபின் மனைவியாரும் வாய்தலில் நின்று வாங்கி என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லுவாருங்க. அம்மா இளையான்குடி மாறநாயனார் வயலிலே சென்று அந்த மலையிலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய நீரை கூடையிலே அறிந்து கொண்டு வருகின்ற வரைக்கும் அம்மா கடை வாயிலே நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுவார். அது மாதிரி இங்கு சிறு தொண்டருடைய வரவை நோக்கி அப்படி அம்மா இன்பம் பெருக மலர்ந்த முகம் கண்டு பாதம் இறைஞ்சி பின்பு கணவர் முக நோக்கி பெருகுந்தவத்தோர் செயல் வினவ, அப்படியே இறைவன் கணவனுடைய திருவடியை வணங்கி, ஐயா என்ன சொன்னாங்க, உணவு எடுப்பதற்கு அடியார் எப்போ வரன்னு சொன்னார் என்று சொல்லுகின்ற பொழுது வள்ளலாரும் மனையாரை நோக்கி, இப்போ நாயனார் அம்மாவை பார்த்து சொல்கிறார், வந்த மாதவர் தாம் உள்ள மகிழ அமுது செய்ய இசைந்தார். முதல்ல என்ன சொல்லிட்டார் பாருங்க, சாப்பிட்றதுக்கு இசைவு செஞ்சுட்டார். ஏன்னா அம்மா தானே எதிர்பார்க்கிறார். முதல்ல உணவு செய்யறதுக்கு இங்கே உளம் மகிழ அமுது செய்ய இசைந்தார். நம்ம வீட்டில் அமுது செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னன்னு சொல்கிறார், மீண்டும் தான் சொல்கிறார், குடிக்கு ஒரு சிறுவனாய் கொள்ளும் பிராயம் 5 உறுப்பில் குறைபாடு இன்றி தாய் பிள்ளை பிடிக்க உவந்து பிதா அறிந்து சமைக்க பெறின் என்றார்கள். அப்படியே சொல்கிறார், 5 வயது பிள்ளையாக இருக்கணும், தாய் பிடிக்கணும், தந்தை அறியணும், உவந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அம்மா சொல்கிறாங்க, அரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி உரை செய்வார். சரி, எப்படி அமுது செய்ய பெறுவதற்கு உரிய வகையால் அமுது செய்ய ஒருவனாகி ஒரு குடிக்கு வரும் அச்சிறுவன் தன்னை பெறுமாறு எப்படி என்று சொல்லி, எப்படி அது மாதிரி பெறுவது என்று சொல்லி அம்மா கேட்கின்ற பொழுது அது வணங்கி கேட்குறாங்களாம். கணவனை வணங்கி கேட்கின்ற பொழுது மனைவியார் முக நோக்கி நாயனார் சொல்கிறாரு, நிரம்ப நிதி கொடுத்தால் தருவாருளரே, நிறைய பணம் கொடுத்தா குழந்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நாயனார் சொல்கிறார். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நேர் நின்று தனையன் தன்னை தந்தைதாய் அறிவார் இல்லை. தாய் பிடிக்க தந்தை அறிவாங்களா யாராவது பெற்ற பிள்ளைய? அப்படி யாரும் அறிய மாட்டாங்க என்று சொல்ல தாராதே. இப்போ உடனே பாருங்கள் நாயனாருடைய மனமாற்றம். சரி அப்படின்னா நம்ம பிள்ளைய அப்படின்னு கூட சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, தாளாதே என்னை இங்கு உய்ய நீ பயந்தான் தன்னை அழைப்போம் யாம் என்றார் அப்படின்னார். நீ பெற்ற பிள்ளை நம்ம சீராரனை நான் போய் அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய சீராரனை அழைத்து கொண்டு வருவதற்கு, ஏன்னா வேறு யாரும் அந்த செயலை செய்ய முடியாது. மனம் உவந்து என்று சொல்லி யாராலே செய்ய முடியாது. பணம் கொடுப்பாங்க, ஆனால் தாய் பிடிக்க தந்தை அறிய மாட்டாங்க. அதுவும் மனம் உவந்து செய்ய முடியாது என்று சொல்லி இதுக்கு மேலே காலதாமதம் செய்யக்கூடாது என்று சொல்லி அப்படியே அந்த பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகிறார் நம்முடைய நாயனார். அப்படி அவர்தம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அமுதுண்டு அவர்தம் மலர்ந்த முகம் நன்று காண்பது என நயந்து நம்மை காக்க வருமணியை சென்று பள்ளியினில் கொண்டு வாரும் என்றார் திரானையார். அவரும் சொன்னார், இங்கு உய்ய நீ பயந்தான் தன்னை அழைப்போம் யாம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவை என்ன சொன்னாங்கன்னா, நம்மை காக்க வருமணியை சென்று பள்ளியினில் கொண்டு வாரும். பெற்ற தாய் சொல்ல முடியுமா அப்படின்னா அந்த தாய் சொல்லியிருக்கிறா. பெற்ற தந்தையும் சொல்ல முடியாது. அந்த 2 பேரும் ஒரே போல ஒன்று போலவே பணி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படி காதல் மனைவியார் சொல்ல கணவனாரும்
அங்கு சென்று பள்ளியிலே உடன் கொண்டு எய்த வேகமாக போகிறார். பள்ளியில் இருந்த அந்த குழந்தை, பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைய அப்படியே இவரை பார்த்த உடனே பாதச்சதங்கை மணியொழிப்ப பிள்ளை ஓடி வந்து எதிரே தழுவ எடுத்து பியலின் மேல் கொல்ல அணைத்து கொண்டு மீண்டு இல்லம் புகுத குலமாதர் வள்ளலார்த முன் சென்று மைந்தன் தன்னை எதிர்வாங்கினர். பள்ளிக்கூடத்துக்கு அப்பாவை பார்த்த உடனே அந்த குழந்தை ஓடி வருதான். அப்படி ஓடி வந்தவுடனே கால் சலங்கையிலெல்லாம் அப்படியே சத்தம் ஒலிக்குதான். சொல்கிறார், பள்ளியினில் சென்று எய்துதலும் பாத சதங்கை மணி ஒழிப்ப பிள்ளை ஓடி வந்து எதிரே தழுவை எடுத்து. அப்படியே குழந்தை ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிருச்சுங்க. அந்த குழந்தைய தூக்கி தோல் மேலே வச்சுட்டார் அப்பா. அப்படியே வீட்டுக்கு கொண்டு வருகிறார். அம்மா அந்த குழந்தைய வாங்கி அப்படியே என்ன செஞ்சாங்கன்னா, குஞ்சி திருத்தி முடியெல்லாம் அழகுபடுத்தி முகத்தையெல்லாம் துடைத்து கொட்டை அரைநான் துகள் நீக்கி அப்படியே மஞ்சள் அழிந்து அதற்கு இறங்கி மையும் கண்ணின் மருங்கொதுக்கி பஞ்சி அஞ்சும் வெள்ளடியார் பறிந்து திருமஞ்சனமாட்டி அந்த குழந்தைய குளிக்க வச்சாங்க. ஏன்னா இறைவனுக்கு அது வந்த அடியாருக்கு அமுதாக போகக்கூடிய குழந்தை, இறைவனுக்கு அமுதாகக்கூடிய பொருள் தூய்மையாக இருக்கணுங்க. அதனால் அந்த குழந்தைய குளிக்க வச்சாங்க. திருமஞ்சனை மாட்டி எஞ்சலெல்லா கோலம் செய்து எடுத்து கணவர்களை கொடுத்தார். அப்படியே அந்த அழகு கோலத்தோடு அந்த குழந்தைய தூக்கி தன்னுடைய கணவன் கையில் கொடுத்தாங்க. எப்பொழுதும் அந்த குழந்தைக்கு குளித்து சீராட்டி அப்படியே அழகுபடுத்தினா ஒரு முத்தம் கொடுப்பாளாம் அந்த தாய். இப்போ முத்தம் கொடுக்கறதுக்கு போனாங்க, ஆனால் கறி எச்சில் ஆயிரும், வந்த அடியாருக்கு படைக்கக்கூடிய கறி எச்சில் ஆகிவிடும் என்று சொல்லி முத்தம் தான் உண்ணார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் இந்த இடத்த சொல்கிறாருங்க. அச்சம் எய்தி கறி அமுதாம் என்னும் அதனால் அரும்புதல்வன் உச்சி மோவார் மார்பின்கண் அனைத்து முத்தம் தான் உண்ணார் அப்படின்னார். தினசரி கொடுக்கக்கூடிய முத்தம் கொடுக்க முடியல, ஏன்னா கரு எச்சில் ஆயிரம் என்று சொல்லி திருவெண்காட்டு நங்கை அனைத்து உச்சி முகங்களை அதே மாதிரி முத்தமும் மார்பிலை அனைத்து முத்தம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். பொச்சமிலா திருத்தொண்டர் புனித நமக்கு கறி அமைக்க மெச்சு மனத்தால் அடுக்கணையின் மேவார் வேறு கொண்டு அணைவார். எப்பொழுதும் செய்யக்கூடிய அந்த அடுப்பங்கரையில் செய்யலை, ஏன்னா யாராவது வந்து பார்த்தாங்கன்னா தொண்டுக்கு இடையூறு ஆயிருமா. அதனால் மறைவான ஒரு இடத்துல கொண்டு போய் 2 பேரும் அந்த வேலையை செய்கிறார்கள். ஒன்று மனத்தார் இருவரும் உலகர் அறியார் எனமறைவில் சென்று புக்கு பிள்ளைதனை பெற்ற தாயார் செலுங்கலங்கள் நன்று கழுவி அந்த பாத்திரத்தை எல்லாம் நல்ல கழுவி கொடு செல்ல நல்ல மகனை எடுத்து அந்த நல்ல மகனை எடுத்து உலகை வென்ற தாதையார் தலையை பிடிக்க உலகையிலே வென்ற தாதையார். உலகியலிருந்து பார்க்கக்கூட இந்த சரீரத்தை எல்லாம் எப்படி சிந்திக்கணும்னா உலகியல் நெறியோடு சிந்திக்கவே கூடாது. திருவருள் வழி நின்று சிந்தித்தால் மட்டும்தான் இடையூறு இல்லாமல் இருக்கும். உலகியலை வென்ற தாதையார் தலையை பிடிக்க விரைந்து மெய்த்தாயர். அப்படியே அவர் தலையை பிடிக்க மெய்த்தாயார் விரைந்து வந்து என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய மடியில் காலை நீட்டி போட்டாங்க. அந்த 2 கால்களையும் குழந்தையினுடைய 2 கால்களையும் அப்படி தன்னுடைய காலில் இடுக்கி கொண்டு அப்படி கையை 2 கையால் பிடிச்சாங்களாம். அப்போ அந்த குழந்தை என்ன செஞ்சுச்சான், அம்மா இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஏதோ எங்கிட்ட ரொம்ப விளையாடுறாங்க என்று சொல்லி அந்த குழந்தை நினச்சி அப்படி சிரிச்ச உடனே அறிஞ்சிட்டாங்க. இது ஏன்னா மூவரும் மனம் முவந்து என்று சொல்லி அங்கே வந்தவர் சொல்லியிருக்கிறதுனால சொல்கிறார் பாருங்க. இனிய மழலை கிண்கிணிக்கால் 2 மடியின் புடை இடுக்கி கனிவாய் மைந்தன் கையிரண்டும் கையால் பிடிக்க காதலனும் நனிநீடு உவகை உருகின்றார் என்று மகிழ்ந்து நகை செய்ய தனிமா மகனை தாதையார் கருவி கொண்டு தலை அறிவார். அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அந்த குழந்தை நினச்சிதான் இன்னைக்கு என்னன்னு தெரியல, அப்பா அம்மா 2 பேரும் என்னை ரொம்ப கொஞ்சறாங்க என்று சொல்லி அப்படியே அந்த குழந்தை நனிநீடு உவகை உருகின்றார் என்று மகிழ்ந்து நகை செய்ய அப்படி மகிழ்ந்து அப்படி லேசாக ஒரு சிரிப்பு சிரிச்சது. என்ன பண்ணார், தனிமா மகனை தாதையார் கருவி கொண்டு தலை அறிவார் அப்படின்னாரு. அறிவார் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு இடம். சிவக்கணிய உரை சொல்லுகின்ற பொழுது இது அறிவார் என்று சொல்லுவது என்னென்னா எதிர்கால வினைமுற்று. அறிந்தார் என்று சொன்னால் அது வினைமுற்று, அது அப்போவே முடிஞ்சு போச்சு, இறந்த காலம். அறிந்தார் என்று சொல்லுவதற்கு சேக்கிழ பெருமானுக்கு மனம் வரல. அதனால் அறிவார் என்று சொன்னால் எதிர்கால வினைமுற்று என்று அதுக்கு பேருங்க. அதனால் அறிந்தார்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்த நிறைய பேர் தவறாக தான் சொல்கிறாங்க. ஆனால் சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்லலை, தலை அறிவார் என்று தான் சொல்லுகிறார். ஆமாம், அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்ல மாட்டார்.
அதிலே திருவெண்காட்டு நங்கை சிறு தொண்ட நாயனாருடைய காதல் பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த சீராள தேவருடைய அந்த ஒரு நிலையை சொல்ல வருகின்ற பொழுது, தாதையார் தனிமாமகனை தாதையார் கருவி கொண்டு தலை அறிவார் என்று சொல்லி இதை முடித்து காட்டுகிறார். இது ஒரு நயமான ஒரு இடம். அப்படி பொருவில் பெருமை புத்திரன் மெய்த்தன்மை அளித்தான் என பொலிந்து மறுபு மகிழ்ச்சி எய்து அவர் மனைவியாரும் கணவனார் அருமை உயிரை எனக்கு அளித்தான் என்று மிகவும் அகமலர இருவர் மனமும் பேரு வகையேதி அரிய வினை செய்தார். 2 பேரும் மனமகிழ்ச்சியோடு செஞ்சாங்களாம். கணவன் அதற்கு ஒப்புதல் கொடுத்தார் என்று மனைவியும் மகிழ, மனைவி அதற்கு சம்மதித்தார் என்று சொல்லி கணவனும் மகிழ, 2 பேரும் மனமகிழ்ச்சியோடு அந்த அரிய வினை செய்தார்கள். அந்த தலையை அறிந்ததை இது இறைச்சிக்கு ஆகாது என்று சொல்லி, அமுதுக்கு ஆகாது என்று சொல்லி சந்தனத்தாதியார் கையில் கொடுத்து அதை தனியாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சந்தனத்தாதியார் அந்த தலையை மட்டும் தனியாக வச்சுருக்கிறாங்க. மற்ற எல்லா உறுப்புகளையும் அமுது படைச்சாச்சு. அப்படி அமுது படைத்து இப்போ நாயனார் என்ன பண்ணுறாருன்னா, அவரை அழைத்து கொண்டு வருவதற்காக போகிறார். ஆத்தி மரத்துக்கு கீழே இருக்கிறார். ஆத்தி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பெருமானை அடியாராக வந்த பெருமானை அண்ணல் திருமுன்பு இறைஞ்சி அன்பர் மொழிவார், அடியேன்பால் நன்னி நீர் இங்கு அமுது செய்ய வேண்டும் என்று நான் பரிவு பண்ணினேனாய் பசித்தருள தாழ்த்தது எனினும் பனி சமைத்தேன் எண்ணம் வாய்ப்பு எழுந்தருள வேண்டும். பெருமானே, நான் நீங்கள் இங்கே அமுது செய்ய வேண்டும். எங்களுடைய இல்லத்திலே கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது, இருந்தாலும் நீங்கள் சொன்னபடி நான் சமைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது, இறையும் தாளாது எழுந்தருளி அமுது செய்யும் என்று இறைஞ்ச, அப்படியே கொஞ்சம் கூட தாளாது காலம் தாழ்த்தாது அமுது செய்யும் என்று இறைஞ்ச கரையும் கண்டத்தினில் மறைத்து கண்ணும் தொழில் காட்டாதார். அவரையே திருநீலகண்டத்தை மறைத்து நெற்றிக்கண்ணையும் மறைத்து வந்த பெருமான் நிறையும் பெருமை சிறு தொண்டில் போதும் என்ன போதும், நான் அமுது செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஒப்புதல் சொல்லுகிறார். அப்போ நான் அமுது செய்ய வருகிறேன் என்று சொல்லி வந்த அடியார் சொன்ன உடனேயே அவர் பெற்ற இன்பத்துக்கு அளவே இல்லைங்க. அவன் என்ன சொல்கிறாருன்னா, நிதி 2 குறைவன் ஒருவன் பெற்று வந்தால் போல கொண்டு மனை புகுந்தாங்க. அதாவது வசதி வாய்ப்பே இல்லாத ஒருவனுக்கு நல்ல ஒரு நிதி கிடைச்சா, சங்க நிதி பதவி நிதி கிடைச்சா எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ அது மாதிரி மகிழ்ச்சி அடைந்தாரோ நாயனார். இதே மாதிரி நமக்கு அப்போதி நாயனார் பெற்ற மகிழ்ச்சி, வந்தவர் திருநாவுக்கரசர் என்று சொல்லி தெரியாதவருக்கு திருநாவுக்கரசர் தன்னுடைய குருநாதர் தான் தெரிந்ததுக்கு பிறகு அவர் பெற்ற மகிழ்ச்சியை சேக்கிழ பெருமான் இதே மாதிரி சொல்வார். அற்றவர்கள் அருநிதியம் பெற்றார் போல் மகிழ்ந்தும்பார். ஒன்றுமே சாப்பாட்டுக்கே வசதி இல்லாதவர்கள் சங்கநிதி பதவிநிதி என்று சொல்லக்கூடிய 2 செல்வத்தை பெற்றால் என்ன மகிழ்ச்சி அடைவார்களோ அந்த மகிழ்ச்சி அடைந்தாராம் அப்போதி நாயனார். அது மாதிரி இங்கே நிதி 2 குறைவன் ஒருவன், செல்வமே இல்லாத ஒருவருக்கு ஒரு பெரிய செல்வம் கிடைச்சா எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்களோ அதுபோல மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்லுகிறார். அப்படியே அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். தூய நீரால் சிறு தொண்டர் சோதியார்த்தம் கலல் விளக்கி ஆய புனித புனல் தங்கள் தலைமையிலார தெளித்து வந்த அடியாரை திருவடியெல்லாம் விளக்கி அந்த திருவடி விளக்கிய நீரை தன்னுடைய உடம்பு பூரா தெளித்து கொள்ளுகிறார். மனை முழுக்க தெளிக்கிறார். இது அப்போதி நாயனாரும் இதே போல செய்தார். இன்பம் மேய இல்லம் என்மருங்கும் வீசி விரைவன் மலர் சாந்தம் ஏயும் தோபதீபங்கள் முதல் பூசனை செய்து இறைஞ்சுவார். இப்போ எல்லாம் செய்து அதற்கு பிறகு 2 பேரும் கணவரும் மனைவியாரும் வணங்கி நின்று இனியெண்ணம் உடன்கரிகள் எல்லாம் ஒக்கப்படைக்க என எல்லாம் படைச்சிடணும். இப்போ வந்தவர் என்ன சொல்லார்னா, எதுவும் இருக்கக்கூடாது, எல்லா கறிகளையும் படைச்சிடணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, பரிசு விளங்க பரிகளமும் திருத்தி பாவாடையில் ஏற்றி தெரியுமன்னும் செஞ்சாலை செல்லும் போனகமும் கறி அமுதும், போனகம்னா அமுது எல்லாமே வைத்து மண்ணும் பரிகளக்கால் மேல் விரிவன் துகளில் மிசை வைக்க விமலர் பார்த்தங்கு அருள் செய்வார். சொன்ன முறையில் படுத்த பசு தொடர்ந்து உறுப்பெல்லாம் கொண்டு மண்ணு சுவையில் கறியாக்கி மான அமைத்தீரே. எல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லா உறுப்புகளும் சமைச்சிட்டிங்களா, எல்லாம் கொண்டு இங்கே படைச்சாச்சா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னமனையார் தலை இறைச்சி அமுதுக்கு ஆகாது என கழித்தோம். அது என்ன சொல்கிறாருன்னா, அம்மா சொல்கிறாங்க திருவெண்காட்டு நங்கை, தலை இறைச்சி அமுதுக்கு ஆகாதுன்னு அதை எடுத்து வச்சுட்டோம் சாமி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அதுவும் கூட நாம் உண்பது என்றார் இடர் தீர்ப்பார். அப்படின்னா துன்பத்தை இறைவர் சொல்கிறார், இடர் தீர்ப்பார் துன்பத்தை நீக்கக்கூடிய வந்த பெருமான் சொல்கிறாரு, அதுவும் நாம் உண்பது என்று சொல்ல அப்படியே சிந்தை கலங்கி நிற்கிறாரா சிறு தொண்டரும் மனைவியாரும்.
அப்போ தான் வந்து சந்தனத்தாதியாருடைய புத்திசாலித்தனம், அந்த அம்மாட்ட தானே கொடுக்குறாங்க தலையிறைச்சி அமுதுக்காகாதுன்னு சொல்லி. அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த தலையிறைச்சி வந்த தொண்டர் அமுது செய்யும் பொழுது நினைக்க வரும் என்று முந்த அமைத்தேன் கறி அமுது என்று கொடுக்க முகமலர்ந்தார். பாருங்கள், வந்தவர் இத்தனையும் கேட்குறவர் தலைக்கறி நாளைக்கு கேட்டுட்டா என்ன பண்ணுறது, தலைக்கறி கேட்டான்னு சொல்லி அதையும் அமுது படைத்து நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, இதுதான் குறிப்பறிந்து செய்யக்கூடிய வேலையால் அப்படிங்கிறது. அப்படியே அது சொன்ன உடனேயே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்படியே இங்கு நமக்கு அப்போ சொல்கிறார், எல்லாம் படைச்சாச்சு. படைச்சதுக்கு பிறகு வந்தவர் சொல்கிறாரு, நான் தனியாக சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை, கூட ஒரு அடியார் வேணும்னு சொல்கிறாருங்க. அப்படின்னா எங்கே போனாலும் நம்ம அடியார் யாராவது உடன் வச்சு தான் சாப்பிடணும், இல்லைன்னா அந்த வீட்டுக்காரரையே அமர வைத்து தனியாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாருங்க. வாங்கி மகிழ்ந்து படைத்ததன்பின் வணங்கும் சிறு தொண்டரை நோக்கி ஈங்கு நமக்கு தனி உண்ண ஒண்ணாது ஈசனடியார் பாங்கு நின்றார் தமை கொணர்வீர் என்று பரமர் பணித்து அருள ஏங்கி கெட்டே நமது இடையூறு இதுவோ என நினைவார். எல்லாம் அமுதெல்லாம் படைச்சதுக்கு பிறகு மீண்டும் ஒரு இடையூறா என்று சொல்லி அப்படியே மனம் நொந்து அப்படியே அடியாரை தேடுவதற்காக போகிறாருங்க. அப்படியே எல்லா பக்கம் போய் தேடுறார். அங்கே போய் ஒரு அடியாரும் கிடைக்கல. அப்படியே முகத்தில் மிகுந்த வாட்டத்தோடு இங்கே வந்து அந்த வந்தவரிடத்திலே வந்த அந்த வேடத்தோடு இருக்கக்கூடிய பெருமானிடத்தில் வந்து அப்படியே பணிந்து அங்கே சொல்கிறாருங்க, இகத்தும் பரத்தும் இடியாரை காணேன், யானும் திருநீறு சகத்தில் இடுவார்தமை கண்டு இடுவேன் என்று தாழ்ந்து இறைஞ்சனர். அது இனியார் அப்படின்னா இறைவன் அடியார்களை வந்து என்ன சொல்கிறாருன்னா, சேக்கிழார் பெருமான் இனியார் அப்படிங்கிறாருங்க. சிவபெருமானுக்கு இனியவர்கள் யார் அப்படின்னா அடியார்கள் தாங்க. இது இன்னொரு இடத்துல வருது. எங்கே வருது அப்படின்னா சிறு தொண்ட நாயனாரோட குணத்தில் வருதுங்க. இமக்குளக்குடிப்பாகற்கு இனியவர் தமக்கு இன்னடிசில் தகவரை அமைக்குமாறு எங்கன மனங்கே வந்தடியாருக்கு எப்படி உணவு படைக்கலான்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்குறாரு. அது இமக்குளக்குடிப்பாகற்கு இனியவர் தமக்குங்கிறார். இங்கே என்ன சொல்கிறாரு, இகத்தும் பரத்தும் இனியாரைக்கா. இப்போ இனியார்னா சிவபெருமானுக்கு இனியவர்கள் அடியார்கள் தான், தேவர்கள் எல்லாம் அல்ல. அப்படி இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் என்று ஞானும் திருநீறு சகத்தில், இந்த உலகத்தில் திருநீர் இடுகின்றவளை பார்த்து நானும் இடுவேன் சாமி என்று சொல்லுகின்ற பொழுது சாமி சொல்றார், உம்மை போல நீரிட்டார் யாருடன், உங்களை மாதிரி திருநீர் வச்சவங்க யார் இருக்கிறாங்க சொல் என்று சொல்லி உம்மை போல நீரிட்டார் உலரோ உண்பீர் நீர் என்று செம்மை கற்பில் திருவெண்காட்டம்மைதமை கலந்திருத்தி வெம்மை இறைச்சி சோறு இதனில் மீட்டு படையும் என படைத்தார். தம்மை ஊட்ட வேண்டி அவர் உண்ண புகழும் தடுத்தருளி திருவெண்காட்டு அம்மை அழைச்சு அவருக்கும் ஒரு இலையில உணவு படை என்று சொல்லுகின்ற பொழுது அவங்களும் இறைச்சி சோறு எல்லாத்தையும் வச்சு படைக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறாருன்னா, சிறு தொண்டர் நாயனார் வந்த அடியார் சாப்பிடணுங்கிறதுக்காக அவர் முதல்ல கை வைக்கிறார், அன்னத்தில் கை வைக்கிறார். அப்படி அந்த அன்னத்தில் கை வைக்கின்ற பொழுது தம்மை ஊட்ட வேண்டி அவர் உண்ண புகழும் தடுத்தருளி, உடனே சாமி கையை பிடிச்சிக்கிறார். தடுத்தருளி சாமி சொல்கிறாரு, 6 திங்கள் கழித்து உண்போம், உண்ணும் அளவும் தாளாது சோறு 4 முன்பேர் முன் உண்பது என் நம் உடன் துய்ப்ப மாறியில் மகவு வெற்றியரேல் மைந்தன் தன்னை அடையும் என ஈரும் முதலும் இல்லாதார்க்கு இப்போது உதவான் அவன் என்றார். இதுதான் அதாவதுங்க, 6 மாதம் கழித்து நான் சாப்பிடுவேன், எவ்வளவு சாப்பிடுவேன்னு எனக்கே தெரியாது. நீ தினசரி சோறுதுங்கிற இல்லையா, நீ தினசரி சோறுதுங்கிற, உடனே உனக்கு என்ன அவசரம், சரி நம்ம 2 பேரும் மட்டும் சாப்பிட்டா பத்தாது, உடன் துய்ப்ப உடனே கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு உனக்கு பிள்ளை இருக்குதா, ஆண் பிள்ளை இருக்குதா, வர சொல் என்று சொல்கிறாருங்க. உடன் துய்ப்ப மாறியில் மகவு வெற்றியறையல் மைந்தன் தன்னை அலையும். இது இறைவனுடைய திருவாக்கு, வந்த குருநாதருடைய திருவாக்கு. மைந்தன் தன்னை அலையும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், ஈரும் முதலும் இல்லாருக்கு வந்தவர்கிட்ட சொல்கிறாரு, இப்போது உதவான் அவன். இதே மாதிரி தான் அப்பூதி நாயனாருடைய புராணத்திலையும் சொல்வார். அப்பூதி நாயனார் மகன் மூத்த திருநாவுக்கரசு 60 இறந்து விட நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் திருநீறு சாற்றுகின்ற பொழுது கேட்பார், இவனுக்கு மூத்த சேயம் காட்டு என்று சொல்லுகின்ற பொழுது இப்போது இங்கு அவன் உதவான் என்று சொல்லி இதே மாதிரி அப்பூதி நாயனார் புராணத்தில் ஒரு இடம் வரும். இங்கே சொல்கிறார், இப்போது உதவான் அவன் என்று சொல்லுகின்ற பொழுது அப்போ வந்தவர் சொல்கிறார், நாம் இங்கு உண்பது அவன் வந்தால் நாடி அலையும், நான் சாப்பிடணுன்னா அவங்க வரணும், நீ போய் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறார்.
அருளி தலைவர் அமுது செய்தருளை யாம் இங்கு என் செய்தால் ஆகும். எப்படியாவது அவர் வந்தவர் அமுது செய்யணும், நம்ம அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் என்று சொல்லி என்ன செய்கிறார்னா, நேராக வாயில் கடைக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று சொல்கிறார், வையந்துகளும் சிறு தொண்டர். அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, தலைவர் அமுது செய்தருளை யாம் இங்கு என் செய்தால் ஆகும் என்பார். விரைவுற்று எழுந்த அருளால் பூமென் குழலார் நம்மோடு புறம்போய் அழைக்க புகும் பொழுது. 2 பேரும் போகிறாங்க. ஏன்னா 2 பேரும் செய்த செயல் இது. 2 பேரும் போகிறாங்க. 2 பேரும் அங்கே அந்த வாயில் புறத்தில் போய் எப்படி முதல்ல சிறு தொண்டர் கூப்பிட்றார், அதற்கு பிறகு அம்மா கூப்பிட்றாங்க. சிறு தொண்டர் அழைத்து இந்த குழந்தை வரலின்னு எந்த இடத்துலையும் சேக்கிழார் பெருமான் பதிவு செய்யலை. 2 பேரும் செய்த செயல், 2 பேரும் போய் அழைக்க போகிறாங்க. உடனே நம்ம சாதாரணமாக உலகில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பற்றோடு அழைத்தார், அந்த குழந்தை வரலை. அம்மா பற்று இல்லாத அழைச்சாங்க, அதனால் அந்த குழந்தை வந்ததுன்னு சொல்லுவாங்க. அது சிவ குற்றம் என்று சொல்லி நம்முடைய சிவக்குனி ஐயா அவர்கள் உரையில் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இவர் உலகியலை வென்ற தாதையார் என்று சொல்லி ஏற்கனவே சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார். இன்னொன்று என்னென்னா, நீ பயன்தான் தன்னை அழைப்போம் என்று சொல்லி அப்போவே அவருக்கு அந்த பற்று போயிடுச்சு, அப்போவே திறந்தாச்சு. அதனால் அவர் அப்படியெல்லாம் இல்லைங்க. இந்த சொல் அருமையான சொல். வையம் நகலும் சிறு தொண்டர் மைந்தா வருவாய் என அழைத்தார் அப்படின்னு. மைந்தா என வந்தவர் என்ன சொன்னார், மாறியில் மகவு வெற்றியரில் மைந்தன் தன்னை அலையும். அவர் சொன்னது அப்படியே சொல்கிறார், மைந்தன் தன்னை அலையும் சொன்னார். இவர் மைந்தா வருவாய் என்று சொல்லி அழைத்தார். தையலாரும் யார், மனைவியாரும் தலைவர் படி நிற்பாராய் தாம் அழைப்பார்னார். குழந்தை வரலின்னு எங்காவது இருக்குதான்னா இல்லை. தையலார் மனைவிக்கு என்ன வேலை, கணவன் எவ்வளியோ மனைவி அவ்வளி. அதனால் கணவன் அழைச்சாச்சு, நம்மளும் போய் அழைக்கலாம் என்று சொல்லி தையலாரும் தலைவர் படி நிற்பாராய் தாமலைப்பார். செய்யமணியே சீராலா வாராய் சிவனாருடையார் உய்யும் வகையால் உடனுன்னு அழைக்கின்றார் என்று ஓலமிட அப்படின்னு அப்படியே ஓலமிட்டு அழைக்கிறார். யார், திருவெண்காட்டு நங்கை. இதில் எந்த ஒரு குறைய, செய்யமணியே சீராலா வாராய் என சிவனாரடியார் யாம் உய்யும் வகையால் உடனுன்னு அழைக்கின்றார் என்று சொல்லி ஓலமிட்டு அழைக்கின்றார். அப்படி அழைக்கின்ற பொழுது பரமரருளால் பள்ளியில் நின்று ஓடி வருவான் போல் வந்த தரமில் வனப்பின் தனி புதல்வந்தனை எடுத்து தழுவித்தம் கரமுன் அணைத்து கணவனார் கையில் கொடுப்ப கலிகூர்ந்தார் புறமூன்று எரித்தார் திருத்தொண்டர் உண்ணப்பெற்றோம் எனும் பொலிவார். அப்படியே அந்த குழந்தை பள்ளிக்கூடத்திலிருந்து வருவது போல ஓடி வருகிறது. திருவெண்காட்டு நங்கை அந்த குழந்தையை கையில் எடுத்து அப்படியே கணவனிடத்தில் கொடுத்தாங்க. கணவனார் அதை வாங்கி அப்படியே கலிகூர்ந்தார், மகிழ்ச்சி அடைந்தார். பரவாயில்ல, எப்படியாவது சாமி சாப்பிடுவார். ஏன்னா பையன் வந்தால் சாப்பிட்றேன்னு சொன்னார் இல்லையா, அதனால் பையன் வந்ததுங்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் வந்தவர் சாப்பிட்டுருவார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. அதான் சொன்னார் பாருங்க, கலிகூர்ந்தார் புறமூன்று எரித்தார் திருத்தொண்டர் உண்ணப்பெற்றோம் எனும் பொழிவார். திரிபுரங்களை எடித்து சிவபெருமானுடைய அடியார் சாப்பிடுவார் என்று சொல்லி, அதனால தான் அவருக்கு அந்த கலிகூர்ந்தார் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி வந்த மகனை கடிதில் கொண்டு அமுது செய்விப்பான் வந்தார் முந்தவைய பைரவரா முதல்வர் அங்கன் மறைந்தருள. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. வந்த பைரவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டார். ஏன்னா அப்புறம் அந்த கரியமுதும் இல்லை, கரியமுது தானே பிள்ளையாக வந்தது, அதனால தானே தலையிறைச்சியும் கேட்டது. அங்கே அந்த கரியமுதெல்லாம் பிள்ளையாக சிறு தொண்டருடைய மகனாக சீராளனாக வந்து விட்டது. வந்த பைரவ கோலம் தாங்கி வந்த பெருமானும் மறைந்து விட்டார். அதான் சொல்கிறாருங்க, சிந்தை கலங்கி காணாது திகைத்தார் வீழ்ந்தார் தெருமந்தார் வெந்த இறைச்சி கரையமுதும் களத்தில் காணார் வெறுமுற்றார். அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை. கரியும் காணோம், கரியமுதையும் காணோம், வந்தவரையும் காணோம், பிள்ளை உயிரோடு வந்து விட்டது. செய்யமேனி கருக்குஞ்சி செலுங்கஞ்சு கொத்து பயிர்வர் யாம் உய்ய அமுது செய்யாதே ஒழித்தது எங்கே. அமுது செய்யாத போயிட்டாரே. அதை என்ன சொல்லாருங்க, செய்யமேனி கருங்குஞ்சு செலுங்கஞ்சு கொத்து பயிரவர் யாம். அப்படி உய்ய அமுது செய்யாதே ஒழித்தது, நான் உய்யும்படியாக அமுது செய்யாது ஒளிந்தது எங்கே என்று சொல்லி தேடி அவர் அப்படி தேடுகின்ற பொழுது மையல் கொண்டு புரைத்தனைய மறைந்தவர்தான் மலை பயந்த தையலோடும் சரவணத்து தனையரோடும் தாமனைவார் அப்படின்னார். இறைவன் காட்சி கொடுக்கிறாரு, முருகப்பெருமானோட காட்சி கொடுக்கிறார். சீராள தேவருக்காக முருகப்பெருமானோட, வேறு எங்கும் முருகப்பெருமானோட காட்சி கொடுக்கலை. இங்கே மட்டும்தான் பெரிய புராணத்தில் முருகப்பெருமானோடு காட்சி. ஏன்னா சிறு தொண்டருக்காக முருகப்பெருமானோடு காட்சி கொடுக்கிறார். மலை பயந்த தையலோடும் சரவணத்து தனையரோடும் தாமனைவார். அப்படியே தனிவெள் விடைமேல் நெடுவு செம்பில் தலைவர் பூதகணநாதர் முனிவர் அமரர் விஞ்சையர்கள் முதலாயுள்ளோர் போற்று செய்ப்ப
இனிய கரியும் திரு அமுதும் அமைத்தார் காண எழுந்தருளி பனிவெண்தங்கள் முடிதுலங்க பரந்த கருணை நோக்களித்தார் என்று சொல்லி அப்படியே அந்த பெருமான் சிறந்த ஒரு கருணை நோக்கம் அளித்தார் என்று சொல்லி அன்பின் வென்ற தொண்டர், அதாவது யாரெல்லாம் அந்த ஒரு கருணை நோக்கிலே சென்று பெருமான் திருப்படி அடைந்தார்கள் என்று சொன்னால் அன்பில் வென்ற தொண்டர், அவருக்கு அமைந்த மனைவியார், மைந்தர், முன்பு தோன்றும் பெருவாழ்வு முழுதும் கண்டு பரவசமாய் என்பும் மனமும் கரைந்துருக விழுந்தார் எழுந்தார் ஏத்தினார் பின்பு பரமர் தகுதியினால் பெரியோர் அவருக்கு அருள் புரிவார். அன்பில் வென்ற தொண்டர் அது சிறு தொண்டர் நாயனார். அப்புறம் அவருக்கு அமைந்த மனைவியார் திருவெண்காட்டு நங்கை, மைந்தர் சீராள தேவர், முன்பு தோன்றும் பெருவாழ்வை முழுதும் கண்டு பரவசமாய் என்பும் மனமும் கரைந்துருக விழுந்தார் என்று சொல்லி அப்படியே கீழே அந்த காட்சியை கண்டு கீழே விழுந்து எழுந்து அவர் பெருமானை நோக்கி ஏத்தினார்கள், வழிபாடு செய்தார்கள். அப்போ பெருமான் காட்சி கொடுக்கிறார். கொன்றை வேணியார்தாமும் பாகம் கொண்ட உலக்கொடியும் வென்றி நெடுவேல் மைந்தரந்தம் விரைப்பும் கமல செவடிக்கீழ். அதாவது கொன்றை வேணியார் சிவபெருமான், பாகம் கொண்ட குளக்கடி உமையம்மை, வென்றி நெடுவேல் மைந்தர் முருகப்பெருமானோடு அந்த விரைப்பும் கமல சேவடிக்கல் அவங்களுடைய திருவடிக்கு கீழே யாரெல்லாம் சென்றார்கள் இறைவன் திருவடிக்கு அப்படின்னு சொன்னால் நின்ற தொண்டர் நாயனார், சிறு தொண்டர் நாயனார், மனைவியார் திருவெண்காட்டு நங்கை, நீடு மகனார் சீராள தேவர், தாதியார் சந்தன தாதியார் என்றும் பிரியாதே இறங்கி இருக்க உடன் கொண்டு ஏகினார். சிவபுண்ணியம் செய்வதற்கு துணையாக இருந்த சந்தனத்தாதியாரும் அந்த பணிப்பெண்ணாக இருந்த சந்தனத்தாதியாரும் இறைவன் திருவடி அடைந்தார் என்று சொல்லி இந்த சரித்திரை நமக்கு நிறைவு செய்து காட்டுகிறார்கள். இப்படி இறைவனுடைய அந்த திருவடியிலே வைத்த அன்பு, அவன் அடியார்களிடத்திலே வைத்த அன்பு, சிறு தொண்ட நாயனார் மனைவியார், அவருடைய பிள்ளை, வேலை செய்த வேலை பணிப்பெண் 4 பெருமக்களும் இறைவன் திருவடி சென்று சேர்ந்தார்கள் என்று சொல்லுகிறார். 6 முடிவேல் அணிந்தவருக்கு அடியார் என்று கரியமுதாம் ஊரில்லாத தனிப்புதல்வன் தன்னை அறிந்து அங்கு அமுதூட்ட பேறு பெற்றார் சேவடிகள் தலைமேல் கொண்டு பிற உயிர்கள் வேறு கலரிற்றறிவார்தன் பெருமை தொழுது விளம்புவாம் என்று சொல்லி அடுத்த சரிதத்துக்கு தோற்றுவாய் செய்கின்றார் சேக்கிழார் பெருமான். இப்படி நம்முடைய சிறு தொண்ட நாயனாருடைய திருவடித்தாமர்களை வணங்கி இந்த சரிதம் மட்டும் நமக்கு எப்படி அமையப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உலகியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு திருச்சரிதம். இயல்பகை நாயனார் சரிதம், இந்த சிறு தொண்ட நாயனார் சரிதம், இதெல்லாம் உலகியல் நோக்கிலிருந்து சிந்திக்கக்கூடாது. அப்படி சிந்தித்தால் பல இடையூறுகளை தரக்கூடியது என்று சொல்லுவார்கள். அதே போல் நமக்கு பட்டினத்தடிகளே இந்த சரிதத்தை சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், பாலால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், நாளாரில் கண்ணிடந்த அப்ப வல்லேன் அல்லேன் என்று சொல்லி இந்த 3 செயல்களை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி முற்றும் துறந்த அந்த பட்டினத்தடிகளே நமக்கு போற்றி அருளுகிறார் என்று சொல்லி அந்த அளவுக்கு யாராலும் செய்ய முடியாத ஒரு அரிய செயல் தன்னுடைய பிள்ளையை அறிந்து கறி சமைத்து போடுவது என்று சொல்லுவது. அதான் வள்ளுவப் பெருமான் சொல்லியது போல செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்று சொல்லி அந்த வள்ளுவப் பெருமானுடைய திருவாக்கிற்கிணங்க யாராலும் செய்ய முடியாத செயல்களை எளிதாக செய்து காட்டியவர் நம்முடைய பெரியோர்கள். அதனால தான் அவங்களுக்கு பேர் திருத்தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய பெரியவர்கள். அதனால் அவர்களை பற்றிய புராணம் பெரிய புராணம் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி நாயனாருடைய திருவடித்தாமர்களை வணங்கி நம்முடைய குருமா சன்னிதானங்களுடைய புனார் திருவடித்தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார்வர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.